ஹாய், வெல்கம் டு ரேகா டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேவையான பொருட்கள் பீன்ஸ், பச்சை மிளகா, கேரட், புதினா, வெங்காயம், தக்காளி, ஒரு கப்பில் தயிர், இஞ்சி பூண்டு, ஸ்பைசஸ், பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்டே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 2 டம்ளர் தண்ணி இருக்கு. தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுடுச்சு. இப்போ நம்ம இதில் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி உடையாமல் கலரணும். இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் ரைஸ் ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.